வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சொல்லிட்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிறதான வாக்கு திட்டங்கள், மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், மறுபடியும் நீங்கள் கீழே வேர்பற்றுவீர்கள் என்று. இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் யாருக்கு கொடுத்ததுன்னா, யூதா கோத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்தாரு. யூதா கோத்திரம் வர வர சிறுமைப்படுத்தப்பட்டு, யூதா கோத்திரம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நன்றாக செழுமையாக இருந்தது, கொழுமையாக இருந்தது, பசுமையாக இருந்தது. எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டதான கோத்திரமாக தேவன் வைத்திருந்தார். காரணம் என்னென்றா, தாவீது நிமித்தமாக தேவன் ஒரு கோத்திரத்தை, அதாவது என்றென்றைக்கும் உனக்கு ஒரு விளக்கை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்ததான அந்த தேவன் தாவீது நிமித்தமாக யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, கடைசி வரை யூதா கோத்திரம் எத்தனையோ முறை தேவனை விட்டு வழி விலகி போனாலும் அவர்களை மறுபடியும் எச்சரித்து அநேக ராஜாக்களின் கைகளை அடிமையாக ஒப்பு கொடுத்தாலும் மறுபடியும் அந்த கோத்திரம் அழியாதபடி அநேக சிறுமைப்படுத்தி மறுபடியும் அந்த கோத்திரத்தை நிலைநிறுத்தி தேவன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூதா கோத்திரத்துல தப்பி மீண்டு இருக்கிறவர்கள், அதாவது ஒரு காலத்தில் அவர்கள் செழுமையாக இருந்தார்கள், கனி கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான வகையில தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இப்படிப்பட்டதான யூதா கோத்திரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல், அதாவது அடிமையாக அந்த யூதா கோத்திரம் பார்த்தீங்கன்னா போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த யூதா கோத்திரத்தில் ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு போனதுதான் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். அந்த யூதா கோத்திரம் இப்படிப்பட்ட நிலைமையில காணப்படும் பொழுது தேவன் யோசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்பி அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவன் தருகிறார். மறுபடியும் நீங்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். இதை செய்வது யாருன்னா கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று அவர் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களாலே செய்ய முடியாத காரியத்தை அவர்களுக்காக செய்யக்கூடியதான ஒருவர் உண்டானால் அது தேவன் மாத்திரமே தான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் யூதா கோத்திரம் போல அநேகருடைய வாழ்க்கை என்று காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். அநேகருடைய வாழ்க்கை கேட்டோம்னா, நான் ஒரு காலத்துல அவ்வளவு செல்வாக்காக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தேன், ஒரு காலத்தில் தேவன் என்னை அவ்வளவு பசுமையாக வைத்திருந்தார், கொழுமையாக வைத்திருந்தார், செழுமையாக வைத்திருந்தார், நான் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் வாய்க்க செய்தார். அதே நேரத்தில் தேவன் என்னை மென்மேலும் ஆசீர்வதித்து மேலே மேலே உயர்த்தினார். ஆனா இன்று என்னுடைய நிலைமை கீழே போய்கொண்டே இருக்கிறது. இன்று எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில நான் காணப்படுகிறேன். இன்று என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் ஒரு பட்டு போன ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கூட தான் தேவன் இந்த காலவேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் நீ கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பாய். உன்னுடைய கனி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான வகையில் தேவன் இந்த மாதத்துல மறுபடியும் உன்னுடைய வேரை துளிர்க்க செய்வார் என்பதை நீங்க நன்றாக அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாய், ஆனாலும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதுவும் என்னுடைய நிலைமையும் ஒரு பட்டு போன நிலைமையில தான். உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பட்டு போன சூழ்நிலையில காணப்படுகிறது, ஒரு காய்ந்த சூழ்நிலையில காணப்படுகிறது, ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது, அதாவது ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படுகிறீர்கள். ஆனா உங்களுடைய வேர் மாத்திரமே காயவில்லை. அநேகர் கூட சொல்லுவாங்க, நான் நடமாடும் பிணமாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கேன், அதையும் ஆண்டவர் எதுக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு இழந்த அனுபவத்துக்கு நேராக காணப்படுகிறேன். ஒரு காலத்துல என்னிடத்தில் வந்த உதவி வாங்கினவர்கள், என்னுடைய கையை எதிர்பார்த்தவர்களை எல்லாம் இன்னைக்கு என்னன்னா நான் அவர்களுடைய கையை எதிர்பார்க்கக்கூடியதான சூழ்நிலையில வந்து விட்டது. அதே நேரத்தில் என்னை கண்டவர்கள் எல்லாம் என்னன்னா, இவங்களுக்கு பாரு இப்படிப்பட்ட நிலைமை என்று
என்னை குறித்து ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை நிந்தையாக அவமானமாக பேசுவதே என்னுடைய காதை கேட்கிறது என்று அநேகர் சொல்வதை காணலாம். யோபுக்கு அதுதான் நேரிட்டது. யோபு பாருங்க, யோபு எல்லாத்தையுமே இழந்தான், அது கர்த்தருடைய செயல். ஆனா அதை யாருமே புரிஞ்சிக்காம யோபை தான் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டினார்கள். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு வழி விலகினது நிமித்தமாக, ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களிடத்து காணப்பட்டது நிமித்தமாக தேவன் சில சிக்ஷைகளை கொடுத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இன்றைய நாட்களில் நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் இந்த மாதத்துல உங்களுடைய வேரை எல்லாம் துளிர்க்க செய்வார். உங்களுடைய வேர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டு போகவில்லை. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், எத்தனையோ இடத்துல பாருங்க, சில மரம்லாம் பாருங்க பட்டு போன நிலைமையில இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா அது மழை பெய்யும் பொழுது மறுபடியும் துளிர்க்கும். நான் கூட ஒரு குரோட்டான்ஸ் ஒரு தொட்டியில வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துலலாம் காஞ்சி போச்சு. இத்தனைக்கும் அந்த வேலைக்காரமாக தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கு அதோட ஆயுசு அவ்வளோதான் போல். அந்த குரோட்டான்ஸ் பட்டு போச்சு. அது பட்டு போனதுக்கப்புறம் இந்த அம்மாவும் தண்ணி ஊற்றுறத ஒரு 2-3 வாரம் விட்டுச்சு. நான் ஒரு நாள் பார்த்தேன், நல்லா கட்டாந்தர மாதிரி அது இதாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா எதுக்குமா அதில் தண்ணி ஊற்று, அதில் தான் ஒன்றுமே இல்லையா, என்னம்மா காஞ்சி போச்சு, ஒரு இலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அது உள்ளார இருக்கிற அந்த கிழங்கு கூட பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியல. நான் சொன்னேன், நீ தண்ணியை ஊற்றி அதை பாரு துளுக்குதா இல்லையான்னு பாருங்க. அது அதுலேருந்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துளுத்து அந்த குரோட்டான்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது இலையிலேயே பார்த்தீங்கன்னா ரெட் புள்ளியாக இருக்கும். இலையே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலரு. அதுமாரி அவ்வளோ இலை இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இலை விட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம தான் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா யோபு சொல்றான், அதாவது என்னன்னா மனுஷனை குறித்து தான் ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு என்று யோபு சொல்றான். ஒரு மரத்தை குறித்து என்ன நம்பிக்கை இருக்குன்னா, யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை பார்ப்பீர்களானா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தலைக்கும், அது துளிர்க்கும், அதில் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து, தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து, இளம் மரம் போல கிளை, தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து இளம் மரம் போல துளிவிடும். மனுஷனோ என்றால் ஒளிந்து போகிறான், அவன் இந்த இடமும் இனி அதை அறியாது என்று அவன் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறித்து அவன் அங்க பேசிக்கொண்டு வரான். அன்பு தேவனுடைய பிள்ளையில நமக்கு தான் ஒரு நம்பிக்கை இல்லை. நம்ம எல்லாம் ஒளிஞ்சு போனோம்னா இருக்கிற இடம் கூட கொஞ்ச நாளைக்கு ஏதோ கல்லறைக்கு வந்து பார்ப்பானுங்க, அவ்வளவுதான், அதோட அந்த கல்லறைங்க இல்லாம போயிடும், அதுக்குள்ளார இன்னொருத்தனை வச்சிருவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆனாலும் பாருங்க, அதனுடைய மரத்தினுடைய கட்டை மண்ணிலே அடிக்கட்டை செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் மறுபடியும் அது துளிர்க்கும் என்று சொல்லப்படுது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில உன்னுடைய வேரை தேவன் துளிர்க்க செய்வதே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய வைராக்கியம் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, சேனைகளின் தேவனுடைய வைராக்கியம் உண்மையிலேயே இருக்கும் பொழுது அவர் ஏன் உன்னுடைய வேரை துளிர்க்க செய்ய விட மாட்டார்? நிச்சயமாக இந்த மாத்திர அவர் உன்னுடைய வேரை துளிர்க்க செய்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா முந்தின சீரை காட்டிலும் நற்சீரை தேவன் உண்டாக்குவார். அந்த தேவனுடைய பிள்ளை, அதனால நீங்க என்னன்னா சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்ததான பாதையெல்லாம் நினைச்சு ஐயோ அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையை போயிடுச்சு, இனிமே ஒரு மறுபடியும் நான் எழுந்து நிற்கவே மாட்டேன், அவ்வளவுதான், அதோட அழிந்து போக வேண்டியதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல உன்னுடைய வேற எல்லாம் துளிர்க்க செய்து மறுபடியும் அதுல என்னென்ன கிளைகளையும் அதில் என்னென்ன இலைகளையும் கொடுத்து கனிகளையும் கொடுத்து உன்னுடைய நிழலில் மற்றவர்கள் வந்தடையத்தக்கதான வகையில் உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். இந்த மரம் வெட்டப்பட்டாலும் வளர்றதுக்கு இன்னொரு ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். நேபுகாத்நேச்சாரை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 23ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான்.
அந்த சொப்பனத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் அர்த்தத்தை தானியேல்கிட்ட கேட்குறான். தானியேல் அர்த்தம் சொல்கிறான். அதில் பாருங்க அந்த சொப்பனத்தில் என்ன சொல்கிறான்னா, அதாவது என்னென்னா கனி கொடுக்குறதான என்னுடைய விருட்சம் வெட்டப்பட்டு இந்த விருட்சத்தை வெட்டி அழித்து போடுங்கள். ஆனாலும் இது வேர்களாகிய அடிமரம் பாருங்க, அதாவது விருட்சத்தை வெட்டி போடு, ஆனாலும் இதனுடைய அடிமரமாகிய வேர் அவன் காண்றான். அப்படி என்னன்னா ஒரு வந்து சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சொப்பனத்துல காண்றான். இந்த நேபுகாத்து நேச்சாரை நாம் எடுத்துக்கொள்வோமானா, நேபுகாத்து நேச்சார் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யூதன் கூட கிடையாது, அவன் ஒரு புறஜாதியான். அந்த புறஜாதியான் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் அப்படியே காண்கிறான். அந்த சொப்பனத்துக்கு தானியேல் அர்த்தம் சொல்றான். 23 வசனத்துல அதுக்கு அர்த்தம் சொல்றான். உன்னுடைய பரம அதிகாரத்தை நீர் பெற்ற பின்பு மறுபடியும் உன்னுடைய ராஜ்யம் நிலைவரப்படும் என்று சொல்றான். அதாவது என்னன்னா அதுக்கு முன்னாடி கண்ட சொப்பனத்துக்கு சொல்றான், நீ மாட்டப்போல புள்ள தின்னுவ, நீ என்னன்னா உன்னுடைய நகங்கள் உன்னுடைய நகை எல்லாம் என்னன்னா பச்சைகளை நகம் போல மாறும், இப்படி உனக்கு சம்பவிக்கும். ஆனாலும் அதுக்கு பிற்பாடு என்னன்னா மறுபடியும் உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும் என்று பார்த்தீங்கன்னா அங்க அதுக்கு தானியேல் பார்த்தீங்கன்னா அர்த்தம் சொல்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கை ஒரு புறஜாதியான் ஒரு ராஜாவுக்கு தேவன் பாருங்க, அவன் இத்தனைக்கும் நேரத்தில் கொடூரமானவன், மற்றவருடைய கண்களை எல்லாம் பிடுங்கினவன். அதே நேரத்தில் யூத ஜனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா 70 வருஷமா அடிமைப்படுத்தினவன். இப்படிப்பட்டதான ஒரு அதாவது தேவனை அறியாத ஒரு புறஜாதியானுக்காகவே தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமரத்தை விட்டு வைப்பாரையானால், அந்த அடிமரத்தை விட்டு வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை துளைக்க வைப்பாரையானால், உங்களை என்னை தம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு தம்முடைய பிள்ளையாக்கி உங்களை என்னை நீதிமானாக்கினதான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலை அவரால் துளிர்க்க வைக்க முடியாதா? நிச்சயமாக இந்த மாதத்தில் அவர் நிச்சயமாக அவர் துளிர்க்க வைப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ உன்னுடைய நீ கர்த்தர்கள் வைத்ததான நம்பிக்கையை நீ விட்டு விடாத. கர்த்தர்களை இன்னும் அதிகமாக நீ நம்பிக்கை எவ்வளவு வைக்கிறியோ அவ்வளவு உன்னுடைய வேலை எல்லாம் தேவன் துளிர்க்க பண்ணுவார். இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். வேதத்துல பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அதாவது பாருங்க யோசேப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் வெட்டப்பட்ட நிலைமை தான், அவனுடைய மரம் வெட்டப்பட்ட நிலைமை தான். அவன் பாருங்க அந்நிய தேசத்துல தனிமையாக கொண்டு போகப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலாம் யோசேப்பு பாருங்க கர்த்தரை விடாம யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் நீரூற்றண்டையில் கனித்தர் செடியாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீரூற்றண்டையில் நடப்பட்ட செடியாக அவன் காணப்பட்டதை நிமித்தமாக அவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா தேவன் துளிர்க்க வைத்தார். எவ்வளவோ உபத்திரம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, செய்யாத குற்றத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை அவன் எதிர்கொண்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் கைவிடவே இல்லை. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேர் துளிர்ந்துச்சு. அவனுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தடைந்தார்கள். எந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தாங்களோ, எந்த சகோதரரை தூக்கி குழியில போட்டாங்களோ, அதே சகோதரர்கள் அவனுடைய நிழலில் வந்தடையத்தக்கதான வகையில தேவன் அவனுடைய தொழிலை துளிர்க்க செய்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை உயர்த்தினார். அவனுக்கு மாத்திரமல்ல, பஞ்ச காலத்துல அனைவரையும், அதாவது பஞ்ச காலத்துல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போஷிக்கத்தக்கதான வகையில தேவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் துளிர்க்க செய்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இழந்தவைகளை எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவனுடைய வேரை துளிர்க்க செய்தார். அதோடு மட்டும் இல்லாமல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அந்த அப்சலோம் பாருங்க அவனுக்கு எதிராக எழும்பி தன்னுடைய அந்த ராஜ்யபாரத்திலிருந்து அவனை பார்த்தீங்கன்னா விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவன் நினச்சிருப்பான், ஐயோ என்னுடைய வேர் மறுபடியும் துளிர்க்குமா என்று. ஒரு பட்டை மரம் போல தான் பாருங்க அவன் வெறுங்காலால் அழுது கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்டது. ஒரு ராஜாக்கு பாருங்க ஏற்பட்டதான நிலைமை. அவனுடைய தவறின் நிமித்தமாக தேவன் சில காரியத்தை அனுமதித்தார். அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பட்டை மரம் போன்றதான் காணப்பட்டான். ஆனாலும் மறுபடியும் அதே தாவீதை மறுபடியும் கொண்டு வந்து ராஜ்யபாரத்தை பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படி ஒருவேளை உன்னுடைய தவறு நிமித்தமாக அநேக காரியங்கள் நீ இழந்து போய்
பட்டு போன நிலைமையில காணப்படலாம். தானியேலை கூட எடுத்துக்கொள்ளலாம். அவன்லாம் பாருங்க, தானியேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிரபுக்களுடைய குலத்தார். அவர்கள் பாருங்க அடிமையாக ஒப்பு கொடுத்தார்கள். அந்நிய தேசத்தில் ஒன்றும் அதாவது அந்நியரும் பரதேசியும் போல அந்நிய தேசத்தில் பாருங்க அடிமையாக காணப்பட்டிருக்காங்க. ஆனாலும் தேவன் அந்த அந்நிய தேசத்துலையும் அவர்களுடைய வேற எல்லாம் துளிர்க்க செய்து 4 ராஜாக்கள் ஆண்டாலும் 4 ராஜாக்கள் காலத்திலையும் அவனை பாருங்க மேன்மையாக தேவன் உயர்த்தி வைத்தார். பல்வேறு உபத்திரம் வந்துச்சு, பல்வேறு போராட்டம் வந்துச்சு, பல்வேறு பாதையின் வழியாக கடந்து இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வேர் பார்த்தீங்கன்னா அசையவே இல்லை. அவருடைய அதாவது என்னன்னா நம்முடைய வேர் அசையாமல் நிலைத்திருக்குமே. ஆனால் நம்முடைய வேர் மறுபடியுமா துளிர்க்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான உங்களுடைய வேறு எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு உபத்திரம் வர, போராட்டம் வர, நிந்தைகள் வர, அவமானம் வர வர இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நெருக்கத்தின் பாதை வழியாக கடந்து போக நம்முடைய வேறு எவ்வளோக்கோளு கிறிஸ்துக்குள்ளாக ஆழமாக விடுகிறீர்களோ அவ்வளோக்கோளு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே வருவீர்கள். மேலே அவ்வளோக்கோளு பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா அவ்வளோக்களவு தேவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலைகளையும் கனிகளையும் கொடுத்து தேவன் உங்களை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்து உயர்த்துவார். சிலருடைய வாழ்க்கையை கூட பார்க்கலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கனி இருக்காது, எதுவுமே இருக்காது, அவங்க வேறு இல்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சில மரத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. அதாவது கொப்புகள் இருக்கும், இலைகள் இருக்கும், கிளைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கனியே இருக்கவே இருக்காது. காரணம் என்னென்னா அந்த வேர் பார்த்தீங்கன்னா ஆழமாக போகாதது நிமித்தமாக தான். சிலருடைய வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து போகிற வேறினால் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா இந்த முருங்கை மரத்தெல்லாம் பாருங்கள், அதோடைய வேர் மேலாலே அப்படி பறந்து போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்காது. ஆழமாக எந்தெந்த மரம் நல்லா வேறுவிடுதோ அது பாருங்கள், எப்படிப்பட்ட புயல் வரட்டும், எப்படிப்பட்ட காற்று வீசட்டும், அது 120 கிலோமீட்டரில் வீசினா என்ன, 180 கிலோமீட்டரில் வீசினா என்ன, அது வளைச்சி கொடுத்துட்டு இன்னும் நிற்கிற மரத்தெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வேர் அதாவது என்னன்னா வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறதான உங்களுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளோக்கோளோ ஆழமாக போகிறதோ அவ்வளோக்கோளோ உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக தேவன் துளிர்க்க செய்வார். அநேக உபத்திரம் அதாவது என்னன்னா ஒரு மரத்தினுடைய வேறு மறுபடியும் வளர்ந்து துளிர்த்து கனி கொடுக்கிறது என்றால் அது என்னன்னா வேறொரு இடத்துல போய் கிடையாது. எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துலையே நீங்கள் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போனீர்களோ அதே இடத்துலையே தேவன் உங்களுடைய தலையை நிமிரச் செய்து உங்களுடைய மரத்தை எல்லாம் துளிர்க்க செய்து மறுபடியும் கனி கொடுத்து உங்களுடைய கனிகளை அநேகருக்கு புரோஜனமாக இருக்கத்தக்கதான வகையில் உங்களை எடுத்து புரோஜனப்படுத்துவார். ஆனால் நம்ம தான் நினச்சிக்கிறேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னால் ஒன்றுமே முடியலன்னு நாமே பார்த்தீங்கன்னா தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படாதீங்க. தேவனுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நல்ல வேர் கொண்டவர்களாக பார்த்தீங்கன்னா நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய வேர் பார்த்தீங்கன்னா ஆழமாக போக வேண்டும். சிலருடைய மரமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிடுங்கி வச்ச மாரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சபையில், நாளைக்கு அங்கே ஒரு சபையில், இங்கே ஒரு சபையில், இப்படிப்பட்ட இது இருந்துச்சுன்னா அந்த வேர் எப்படி ஆழமாக விட முடியும்? எந்த செடியுமே பாருங்கள் பிடுங்கி ஒவ்வொரு இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளாரையே நீங்கள் வைங்கலாம் பார்ப்போம். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வேணால் தொட்டி வேணால் மாற்றி வைக்கலாமே ஒழிய, மற்றபடி என்ன தொட்டி வேணால் இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்கலாம். ஆனால் கீழேருந்து நீங்கள் பிடுங்கி வச்சிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வளரவும் வளராது. அதே நேரத்தில் அது கனி கொடுக்கத்தக்கதான வகையில் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் உதாரணமாக சொல்லி கொண்டு வரும்பொழுது, விதைக்கிறவனை பற்றி சொல்லி கொண்டு வரும்பொழுது அங்கே சொல்கிறாரு, அதாவது என்னென்னா கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்ட விதை வளர்ந்துச்சு, ஆனால் வேர்கொள்ளாதது நிமித்தமாக அது என்னென்னா வெயில் ஏறின போது தீந்து காய்ந்து போயிட்டுன்னு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 அது பாருங்க, அந்த விதை பாருங்க
கற்பாறையில் இருந்துச்சு, வேறு இல்லாதது நிமித்தமாக தீந்து போய் காய்ஞ்சு போச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆனாலும் உங்களுடைய வேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளாக ஆழமாக இருந்துச்சுன்னா எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடற மாட்டீங்க. தேவனும் உங்களை பார்த்தீங்கன்னா கைவிட மாட்டார். தேவன் உங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாரு. ஏன்னா சில தவறு நிமித்தமாக சில காரியத்தை அனுமதித்திருக்கலாம், ஆனால் எப்போ நீங்கள் மனம் திரும்புவீங்களோ அப்படின்றதிலிருந்த தேவன் எப்படா மனம் திரும்பு என்று நமக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா வைராக்கிய வாஞ்சியாக அவர் காத்திருக்காங்க. முதலாவதாக நம்ம நினைக்கணும், என் மேலே தேவன் ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். என்ன வைராக்கியமாக இருக்கிறார்? இழந்து போனதை எல்லாம் எனக்கு கொடுப்பதற்கு தேவன் வைராக்கியமாக இருக்கிறார் என்றதான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளார இருக்கணும். இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருந்தாலும் இன்னும் அடுத்த வருஷத்தில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. இந்த வருஷத்தில் நான் அநேக பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், அநேக போராட்டத்தின் பாதை வழியாக கடந்திருக்கலாம், ஆனால் எனக்கு என்னென்னா அடுத்த வருஷத்துலேயே எனக்கு இதிலிருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பீர்களானால், அதே நேரத்தில் தேவன் மேலே உள்ளதான விசுவாசம் இன்னும் உங்களுக்கு ஆழமாக போகுமே ஆனால் நீங்கள் நீங்கள் பாருங்கள், மறுபடியுமாக துளிர் விட்டு கனி கொடுக்கத்தக்கதான வகையில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த கால வேளையில் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அதாவது குடும்பத்தாருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு என்று ஒருவேளை நீங்கள் இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் காண உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் பார்த்தீங்கன்னா தேவன் துளிர்க்க செய்வார். எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் கைவிட மாட்டார். ஆனால் நம்முடைய வேர் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதனால தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டது, நீதிமானுடைய வேரோ அசையாது என்று. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று சொல்லப்படுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நீதிமான்களாக இருந்து உங்களுடைய வேரை நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆழமாக நீங்கள் விடுவீர்களே ஆனால் உங்களுடைய வேர் எந்த புயல் அடிக்கட்டும், எந்த காற்று அடிக்கட்டும், எந்த கொந்தளிப்பு வரட்டும், உங்களுடைய வேர் எந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அசையவே அசையாது. அது பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கும். தேவனும் உங்களுடைய வேரை மறுபடியும் துளிர்க்க செய்து வளரச் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வேர் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களினால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பட்டதான நிலைமையில் காணப்பட வேண்டும். அதாவது ஆழமாக செல்லுகிறதான வேரில் அதாவது என்னென்னா தேவனுடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்ம தேவனுடைய காரியத்தை நம்ம வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகருடைய வேர் பார்த்திங்கன்னா வேறு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, ஆனால் அநேக காரியத்தில் நம்ம வளராதது நிமித்தமாக நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா துளிர்க்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்னா கிறிஸ்துவனுடைய அன்பில் நீங்கள் வளருகிறவர்களாக காணப்படுங்க. பரிசுத்தத்தில் நீங்கள் என்னென்னா வளருகிறவர்களாக காணப்படுங்க. உண்மையில் நம்ம என்னென்னா வளருகிறவர்களாக காணப்படுவோம். அதே நேரத்தில் தாழ்மையில், கீழ்ப்படிதலில், பொறுமை, இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது, நம்முடைய வேருக்குள்ளாக காணப்படும் பொழுது நம்மளை பார்த்தீங்கன்னா தேவன் மறுபடியுமாக துளிர்க்க வைக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? உண்மை என்றதான சுபாவத்தை தேவன் நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா உண்மை, நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மை உள்ளதாக இருக்கணும். முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமான வேரையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வளர வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் பாருங்க, அன்னையருடைய வேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இல்லாதது நிமித்தமாக பார்த்திங்கன்னா வேர் பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால், பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால், கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். இன்னைக்கு அன்னையருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா வேறு பரிசுத்தமா இராதது நிமித்தமாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளதான பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா பரிசுத்தமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா காணப்படுகிறார். வேறு பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா
அதாவது இலைகள் பரிசுத்தமாக இருக்கும், கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். அதுலேருந்து வருகிற கனி பார்த்திங்கன்னா நல்ல பரிசுத்தமான கனியாக காணப்படும். ஆனால் இன்னைக்கு சிலருடைய குடும்பம் பாருங்கள், அநேகருடைய குடும்பம் பாருங்கள் கசப்பான வேறுடையதாக காணப்படுவது. அதே நேரத்தில் அதாவது என்னென்னா நம்முடைய வேறு பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் சிலருடைய குடும்பத்தில் கூட பிள்ளைகளுக்கு பாருங்கள் அநேக செல்லம் கொடுத்து அதை கண்டிக்க வேண்டிய காரியத்தில் கண்டிக்காமல் சில நேரத்தில் விட்டுடுறாங்க. ஆனால் அது என்னென்னா ஒரு காலத்தில் பெருசானதுக்கப்புறம் அது ரசிக்கப்பட்டுரும், அது மனம் திரும்பி வந்துடும் என்று சிலர் என்னென்னா அதை என்னென்னா விட்டுடுறாங்க. தாங்களும் பார்த்திங்கன்னா சரியாகிறது கிடையாது, அதே நேரத்தில் பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா சரிப்படுத்துறது கிடையாது. அது நிமித்தமாக பாருங்கள் அவங்களுக்கே பாருங்கள் நிந்தை அவமானம் வரக்கூடியதான அநேக பாதைக்குள்ளாக கடந்து போவதை நம்ம நன்றாக அறியலாம். யாக்கோபு பாருங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தான். யாக்கோபு தேவன் பெத்தேலுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறதான நேரத்தில் அவன் பெத்தேலை நோக்கி போக வேண்டியவன் பார்த்திங்கன்னா சுக்கோத்தில் வந்து வீடு கட்டி குடியிருந்துடுறான். சுக்கோத்திலேருந்து திரும்ப பார்த்திங்கன்னா சாலம்ன்ற இடத்துல வந்து வீடு கட்டி குடியிருந்துடுறான். அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா தீநாள் பார்த்திங்கன்னா அந்த சாலம் என்றதான இடத்துல இருக்கும் பொழுது தான் தீநாள் பாருங்கள் தேசத்து பெண்களை தான் அவள் பார்க்க போனான், வேறு யாரையும் பார்க்க போகல. தேசத்து பெண்களை பார்ப்பதற்கு உனக்கு ஊர் புதுசு, ஊரில் உள்ளவனை பற்றி எப்படின்னு தெரியாது, நீ அங்கே போய் தேசத்து பெண்களை பார்க்க போன இடத்துல பார்த்திங்கன்னா தீநாள் தீட்டுப்பட்டால் அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா சிமியோனும் லேவியும் பார்த்திங்கன்னா அந்த சீகம் ஊராறு எல்லாவனையும் பார்த்திங்கன்னா வெட்டி கொள்றானுங்க. பாருங்கள் அவ்வளோ தூரத்துக்கு அவன் கடைசியில் யாக்கோபு சொல்கிறான், என்னுடைய வாசனையை நீங்கள் என்னென்னா கெடுத்துட்டீங்கன்னு. இதுக்கு யார் காரணம்? நீ பிரயாணம் பண்ணி போனது நீ பெத்தேலை நோக்கி தேவனுடைய வீட்டை நோக்கி நீ பிரயாணம் பண்ணி கொண்டு போகிற. நீ போகிற தேவனுடைய வீட்டை நோக்கி நீ கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறதானே, நீ எதுக்கு வழியில் நீ எதுக்கு உன்னுடைய கூடாரத்தை நீ எதுக்கு போடுற? அந்த இடம் எல்லாமே செழிப்பாக இருந்துச்சு. ரெண்டாவது வேற பாருங்கள் அந்த சீகம் பட்டணத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களோட இருங்க, நாங்கள் உங்களுக்கு பொண்ணு பொருளெல்லாம் தருவோம், எல்லாமே தருவோம்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தானுங்க. நீ பொண்ணை மட்டும் கொடுத்துரு, நாங்கள் மீதி எல்லாத்தையுமே நான் தரேன்னுட்டு அதே நேரத்தில் இவனுங்களோ சொன்னதான விருத்த சேதனத்துக்கு கூட பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டானுங்க. அந்த விருத்த சேதனம் தேவனுக்கு பிரியமில்லாத விருத்த சேதனம் பண்ணினது நிமித்தமாக அங்கே பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு எல்லாம் வியாதி வருகிறது. அது நிமித்தமாக அவனுங்க எல்லாம் அழிக்கப்படுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் பெற்றோராகிய நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்முடைய வேறு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோக்கோல நம்ம பரிசுத்தப்படுறோமோ அவ்வளோக்கோல் நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாக காணப்படும். நம்ம பரிசுத்தம் நடந்தோன்னா நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தம் நடக்கும். அதாவது என்னென்னா இப்போ ஒரு வேப்ப மரத்தை வித்தை எடுத்துக்கங்களேன், அதாவது புளிய மரத்தை வித்தை எடுத்துக்கங்களேன். அது பாருங்கள் அது துவக்கும், அந்த வித்து துவக்கும். ஆனால் அது இலை பாருங்கள் புளிப்பாக இருக்கும், எல்லாமே பாருங்கள் புளிப்பாக இருக்கும். மரம் அந்த பட்டை கூட பாருங்கள் புளிப்பாக இருக்கும். என்னென்னா அந்த வித்தோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அதோட இது சாரம் எல்லா இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். மரமே என்னென்னா பரிசுத்தமாக இருந்தால் எல்லாமே தான் பரிசுத்தமாக இருக்கும், எல்லாமே தான் பூரணமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்னா அந்த காரியத்தில் நம்ம சில இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம என்னென்னா விட்டு விடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நீங்கள் நினைக்கலாம், அதாவது என்னென்னா ஐயோ பிள்ளைகளாச்சே அதே இது பிள்ளைகளாச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் சில காரியத்தில் கண்டும் காணாமலாம் போகலாம். அது பின்னாடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையாக மாறும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன சொல்லணுன்னா, அதாவது என்னென்னா மரத்தை கிளைய கொப்பை எல்லாத்தையுமே என்னென்னா சுமக்கிறது என்னென்னா வேறு தான். அதாவது வேறு என்னென்னா ஒன்றையும் சுமக்காமல் நீ வேற சுமக்கிறதுன்ற நீ நினச்சிக்கிற. அதாவது பிள்ளைங்க தான் என்னையெல்லாம் பார்த்துக்குது, பிள்ளைங்க தான் என்னையெல்லாம் சுமக்குதுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நீ தான் வேறு, நீ தான் சுமக்கிற. அப்படின்றப்ப என்னன்னா நீ எதுக்கு பிள்ளைகளுக்கு எதுக்கு சில காரியத்தில் நீ எதுக்கு விட்டு கொடுக்குற? நீ சுமக்கிறது நீ தான். வேறு சுமக்குமா வெயிட்டெல்லாம் ஒரு மரம் எவ்வளோக்கோளவு பெருசாக கிளை போதா, எவ்வளோக்கோளவு கொப்பு போதா, எவ்வளோக்கோளவு கனி கொடுக்குதா, அதுக்கு எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ஆணி வேறு தான். எவ்வளோக்கோளவு வேறு ஆழமாக போதா அவ்வளோக்கோளவு பார்த்திங்கன்னா கீழே உள்ள நீரூற்றை எடுத்து மேலே கொடுத்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் பச்சைன்னு பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே போகும். அன்பு தேவனுடைய பிள்ளைய
அதாவது வேறு உன்னை சுமக்காமல் நீ வேரை சுமக்கிறது என்று நீ நினைத்து கொள்ளாத. வேறு தான் உன்னை சுமக்கிறது என்று பிள்ளைங்க எல்லாம் நினச்சிக்கணும். நம்முடைய அப்பா அம்மா வேறு, அவங்க தான் நம்மளை சுமக்கிறாங்க. நம்ம என்னென்னா அவங்களுக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நீ இப்படி நட அப்படி நடன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நம்மளை சுமக்கிறாங்கன்றதான ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா உண்டாக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை என்றதான காரியத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, உண்மை என்றதான காரியத்தில் நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்மையில் ஆவியாத்மா சரத்தில் எல்லாம் உண்மையாக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம நினைக்கலாம் ஆவியில் எப்படி நான் உண்மையாக இருக்க முடியும் என்று. நீதிமொழி 11:23 புறங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினான், ஆவியில் உண்மை உள்ளவனா காரியத்தை அடக்குகிறான் என்று சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா, நம்ம புறங்குறி தெரியாமல் நம்ம இருந்தோன்னா ஆவியில் பார்த்திங்கன்னா உண்மை உள்ளவர்களாக நம்ம என்னென்னா காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம நினைக்கலாம் நம்ம ஆவியில் எப்படி உண்மையாக இருக்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேரை பற்றி நம்ம மற்றவர்களை குறித்து எல்லாம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், அவங்கள குறித்து எல்லாம் புறங்குறி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதாவது ஆவியில் உண்மையாக இருந்தோன்னா காரியத்தை நம்ம அடக்குவோம். யோசேப்பின் இடத்துல அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். யோசேப்பை பார்த்தீங்கன்னா செய்யாத குற்றத்துக்காண்டி சிறைச்சாலையில் உள்ளார தள்ளிட்டானுங்க. உள்ளார தள்ளினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னா பானபத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் அங்கே அவனோட ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா பானபத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தத்தை சொல்கிறான். அர்த்தத்தை சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னென்னா மறுபடியும் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாக நீ போகும்பொழுது என்னை நீ நினச்சிக்க, அதாவது என்னென்னா இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சில காரியத்தை சொல்கிறான். என்னத்தை சொல்கிறான்னா, தன்னுடைய சகோதரர் பண்ணின காரியத்தெல்லாம் சொல்லலை, போத்திபார் வீட்டில் நடந்த காரியத்தெல்லாம் அவன் சொல்லலை. நான் என்னென்னா எகிப்து தேசத்துக்கு களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவன் பாருங்கள், அதை மட்டும்தான் அவன்கிட்ட சொல்கிறான். 30ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் பாருங்க அந்த ஒரே வார்த்தையை தான் அவன் சொன்னான். எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்ன இந்த காவல் கிடங்களை வைக்கும்படிக்கு. பாருங்க, என்ன களவா கொண்டு வந்தானுங்க. நான் இங்கே வர்றதுக்கு அதுக்குரிய குற்றம் எதுவுமே நான் செய்யலை. இதை மட்டும் நீ என்னென்ன பார்வனுக்கு நீ என்னென்ன சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணின்னு சொன்னான். ஆனால் அவன் என்னென்னா மறந்தே போயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவன் பாருங்க காரியத்தை அடக்குகிறான். யோசிப்பிட்ட இப்படிப்பட்ட நல்ல சுபாவம்லாம் அவன் உடனே புறங்குறி தெரியல. என் சகோதரெலாம் மோசமானவனுங்க, என்னை எப்படி பண்ணிட்டானுங்க. அடுத்தாப்பில் பார்த்தோன்னா நான் அங்கேருந்து இவ்வளோ காசுக்கு விற்கப்பட்டேன், திரும்ப போத்திபார் வீட்டுக்கு வந்தேன், அங்கே இப்படி நடந்துச்சுன்னு இந்த கதையெல்லாமே அவன் சொல்லவே இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன கதையே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நாம் என்னென்னா அப்படி சொல்லுகிறவர்களானால் நாம் ஆவியல் உண்மை இல்லாதவர்களாக காணப்படுவோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான், நான் அவருக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்னு. நம்ம தேவனுக்கு முன்பாக ஆவியில் ஆத்மாவில் உண்மை உடையவர்களாக காணப்பட்டோன்னா நம்ம பார்த்திங்கன்னா துர்க்கிரியைகள், அதாவது துர்க்குணம்லாம் நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா காணப்படாது. இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ விதமான துர்க்குணங்களை பிசாசான நமக்குள்ளாக நம்ம அறியாமலேயே நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா விட்டு விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சரீரத்துலேயும் பார்த்திங்கன்னா உண்மையுடையவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்கிற தாவீது சொல்கிறாரு, அவருக்கு வாயில் உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க, கபடம் பேசுகிறாங்கன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் சொல்லலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்கூலில் போய் சொன்னேன். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே என்னென்னா அவ்வளோவா பொய் சொல்ல மாட்டேன். வீட்லேயும் என்னென்னா தவறு செஞ்சேன்னா நான் உடனே ஒத்துக்குவேன். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாலும் துணிஞ்சு நான் வாங்குறதுல தான் இருப்பேனே ஒழிய, மற்றபடி என்னென்னா அதுக்காக வேண்டி குனிஞ்சிக்கிட்டு நம்ம பொய்யை சொல்லி சமாளிக்கிற பழக்கம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன். அதுக்கு அந்த டீச்சரு ஒரு அறை விட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகமே இருக்குது. 7th படிக்கிறப்ப விட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு சயின்ஸு பாடம். அந்த டீச்சருக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான்.
2 நாள் தான் கிளாஸு. அதாவது என்னென்னா அவங்க ஃபிசிக்ஸோ ஏதோ ஒரு இது தான் எடுத்தாங்க சப்ஜெக்ட். அதனால் அவங்களுக்கு 2 கிளாஸு. அது அந்த கிழமையில் மறந்து போயிடும். அதனால வேண்டி நோட்டு கொண்டு போக மாட்டோம். இத்தனைக்கும் அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா என் வீட்டு நான் இருந்த இடத்துலேருந்து அந்த வீட்டு வழியாக தான் போவாங்க. இவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள்லாம் நடந்து போவோம். நல்லாவே தெரியும். அதாவது என்னென்னா திடீர்னு வருவாங்க. அந்த பீரியடு நமக்கு மறந்து போயிருக்கோம். நோட்டு கொண்டு வர மாட்டோம். அதுமாரி நோட்டு கொண்டு வராதவங்களாம் எந்திரின்னுவாங்க எடுத்தோடனே. அது என்னோட படித்தவங்களில் பார்த்திங்கன்னா என் ஸ்டேஜ் உள்ளவன் ஒரு 10 பேர் தான். மொத்தம் 60 பேர் படித்தோம். என் ஸ்டேஜ் உள்ளவன் 10 பேர் தான். மீதி பேர்லாம் பார்த்திங்கன்னா என்னோட 3 ஏஜ் 4 ஏஜ் கூட உள்ளவன் தான் எல்லாம். டீச்சருக்கே பார்த்திங்கன்னா இடுப்புக்கு தான் இருப்பானுங்க. அவங்க இப்படி பார்ப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க சிலவங்க, நீலாம் ஏன்டா இங்கே வந்து என் உயிரை வாங்குற, இதுமாரி இவெல்லாம் கல்யாணம் பண்ணால் கூட இந்நேரம் 2 பிள்ளையோட இருப்பான், என் உயிரை வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கான்னு இப்படிலாம் கூட சில பார்த்திங்கன்னா சில பயல்களை சொல்லுவானுங்க. அதுமாரி எதுக்குனாலும் பார்த்திங்கன்னா துணிஞ்சு எந்திரிச்சு நிற்பான். அடித்தா என்ன ஒரு அடி தானே போட வாங்கிட்டு போகணுன்னு நிற்பான். சரி சரி உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுமாரி அவனுங்களை விட்டுறதுனால நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு அவங்க என்னென்னா இது மாதிரி தான் இங்கே பக்கமாக நிற்கிறாங்க. நோட்டு எடுத்துகிட்டு வராதவங்களாம் எந்திரினோன்னே நான் எந்திரிக்கல, நான் பாட்டு உட்காந்துட்டேன். சரியாக தான் கேட்டுவிட்டு தான் உட்கார விட்டுருவாங்களேன்னு. சரி நோட்டை எடுன்னொன்னே இப்படி அவன் நோட்டை விரித்தான். நம்ம என்னத்த நோட்டை விரிக்க கொண்டு வரலன்னு எந்திரிச்சது தான். இவ்வளோ பக்கமாக நின்னோன்னே விட்டாங்க பாருங்கள். ஒரு அரை இன்ன வரைக்குமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இன்னுமே இதுமாரி நம்ம சொன்னதே வகுப்பில் சொன்னதே பொய், இது ஒன்று தான். ஆனால் இதுக்கே இப்படி ஒரு அரை இதுமாரி நமக்கு விழுந்துருச்சு. இன்னும் இந்த வேலையை நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னென்னா அதுலேருந்தே பார்த்திங்கன்னா பொய்யே மேக்சிமம் அவ்வளோவா சொல்லவே மாட்டேன் எந்த காரியத்துலேயுமே. துணிஞ்சு நம்ம உள்ளதே சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் பங்கடைகிறதுல முதல் லிஸ்ட் என்னென்னா பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தலை சொல்லப்பட்ட. வெளிப்படுத்த எத்தனை வெளிப்படுத்தல் 21:8. விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் பார்த்தீங்கன்னா பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா நம்மளுடைய வேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்றதான வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆணி வேர் பார்த்திங்கன்னா உண்மை என்றதான காரியத்தில் நம்ம என்னென்ன வேர் கொண்டவர்களாக காணப்படுவோம், அன்பில் வேர் கொண்டவர்களாக காணப்படுவோம், தாழ்மையில் வேர் கொண்டவர்களாக காணப்படுவோம். யாக்கோபு 4:10 சொல்லப்படுறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான வேரில் நம்ம என்னென்னா ஆணித்தரமாக நம்ம வளர்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்முடைய வேரை பார்த்திங்கன்னா மறுபடியுமாக கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதான வகையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கருத்தில் ஒப்புடுங்க. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே, மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறையேசுவே, தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே மனம் மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், மனம் மாந்த நீரல்ல மனவேண்டுதல்
உள்ளம் ஊற்றி ஜெபித்து இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தாமதம்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதம்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே